அம்மா கொஞ்சம் நிற்கங்கம்மா. அம்மா கொஞ்சம் பின்னாடி வாங்க. அப்படி சொல்லுங்க சார். இதுபடி கலெக்டரேட் கான்ட்ராக்ட் நம்ம கொடுக்குறோம். கான்ட்ராக்டருக்கு அந்த இது நம்ம வேஜஸ் கொடுத்துருக்கோம். நான் எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. சீக்கிரம் குயிக்க பாருங்க. ஒரு கடமை இரண்டையும் செவ்வனை செய்து வந்தாங்க. இப்ப நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா நீங்க விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும், பல நல்ல திட்டங்கள் அறிமுகப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அதிக கடன் வழங்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து சுமார் 80 கோடி ரூபாய் கடன் வழங்கியிருக்கு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம் புதுக்கோட்டையை பொறுத்தவரை. அதுக்கு முந்தைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 80 கோடியில் 40 கோடி வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலமான வட்டியில்லா கால்நடை பராமரிப்பு கடன். இந்த ஆண்டு வந்து அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அவர் கால்நடை வாங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் கடன் வழங்க வேண்டும் என்பதில் நம்ம வந்து உறுதியாக இருக்கும். எனவே விவசாய பெருங்குடி மக்கள் அவர் கால்நடை வளர்ப்புக்கு தேவையான கடன் வசதி பெறுவதற்கு அந்தந்த கூட்டுறவு சங்கங்களை அதே போன்று ஆவின் அலுவலர்களை அவர்கள் அணுகலாம். அதுக்கான ஏற்பாடை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இதே போன்று பால் உபபொருட்கள் விற்பனையும் அதிகரிப்பதற்கு இலக்கு நிர்ணயித்திருக்கின்றோம். காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே 300க்கும் மேற்பட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் இருக்கிறது. இந்த அத்தனை சங்கத்திற்கும் ஆவினுடைய டீலர்ஷிப் நான் வந்து வழங்கியிருக்கேன். அந்த ஆவின் டீலர்ஷிப் வழங்கியிருக்கனால அவங்க வந்து பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற அதே நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள பால் மற்றும் பால் உபபொருட்கள் தேவைக்கு அவங்க வந்து ஹோல்சேல் டீலராக சப்ளை பண்ண முடியும். இதனால் அவங்களுடைய சொசைட்டியினுடைய வருவாயும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பொருட்களும் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இப்படி பல்வேறு பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஆண்டு இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி இன்னும் அதிகமான பால் உற்பத்தி ஏற்படுகின்ற விதத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் வழங்குவது, இன்றைய காலையில் கூட ஒரு கேம்ப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதுபோன்ற கேம்புகள் நடத்துவது, விவசாயிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்குவது, இந்த பகுதிகளில் விவசாய நிலங்களில் என்ன தீவன பயிர்கள் போடலாம்
என்பதை ஆராய்ந்து அதற்கான தீவன வித்துக்கள் கொடுப்பது போன்ற பல்வேறு பணிகளை ஆவின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு முழுமையான ஒரு கவனத்துடன் மேற்கொள்ள இருக்கிறது. ஆமாம் தம்பி, இப்போ நம்ம இதனை தான் நான் இங்கே தொடங்கி வச்சிருக்கேன். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர் கால்விங் பீரியட்னு சொல்லுவோம். ஒரு கன்று ஈன்று அடுத்த கன்று ஈன்றுவதற்கு ரொம்ப நாளாயிட்டுனா அந்த காலகட்டங்களில் வந்து அது விவசாயிக்கு அது நஷ்டத்தை ஏற்படும். சார் ஒரு நிமிஷம் இது ஏன்னா இன்டர் கால்விங் டைம் வந்து அதிகப்படுத்தணும், அந்த மலட்டுத்தன்மை வராமல் கொஞ்சம் பாதுகாக்கணும். இது காரணம் வந்து அந்த டிஎம்ஆர்னு சொல்லணும், டோட்டல் மிக்சரேஷன், டெய்லி என்னென்ன அளவுக்கு உணவு தேவை என்பது வழங்கப்படுகிறதா, முறையான பராமரிப்பு இருக்கான கண்காணிக்கணும். அதற்காக தான் ஒரு விழிப்புணர்வாக இந்த முகாம்களில் நடத்திட்டு இருக்கோம். இந்த இன்டர் கால்விங் டைம் இதில் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். நம்பும் தம்பி, அதில் வந்து நீங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த அரசு வந்த பிறகு 3 ரூபாய் விலை உயர்வு, 3 ரூபாய் மானியம், இன்சென்டிவ், அதே போன்று ஊக்கத்தொகை, அதே போன்று தரமான பாலுக்கு மீண்டும் 1 ரூபாய் ஊக்கத்தொகை, அப்படி 7 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் மிஷின் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் 60% சொசைட்டிஸில் நம்ம மிஷின்ஸ் போட்டிருக்கோம். மிஷின் போட்டனாலேயே முந்தைய காலங்களில் அவங்க வாங்கினதை விட ஒரு 3 ரூபா 4 ரூபா லிட்டர் ஒன்றுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தா இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் 10 ரூபாய் ஒரு லிட்டர் பாலுக்கு கூடுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இப்போ நம்ம வந்து இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போனஸ், இந்த போனஸ் எல்லாம் நீண்ட காலமாக அவங்களுக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு லாபகரமாக நிறுவனங்களை நடத்தவில்லை. எனவே நான் இந்த ஆண்டு எப்படி விவசாய பெருங்குடி மக்களுடைய சேவைகளை பெருக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோமோ அதே போன்று முழுமையான அத்தனை சொசைட்டியும் லாபம் ஈட்டுகின்ற சொசைட்டியாக வந்து அந்த லாபத்தில் வந்து அவங்களுக்கு போனஸ் கொடுக்கலாம் ஒரு உறுதியான ஒரு இலக்காக கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இதில் போனஸும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுப்போம், கொடுக்கல கொண்டாந்துடும். தமிழ்நாடு ஃபுல்லாவே அதிகமா இருக்கு. இருந்தாலுமே வந்து அவங்க நம்ம ப்ரொக்யூர் பண்ற மில்க் அளவோட பிரைவேட் வெண்டார்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ற மில்க் அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி புதுக்கோட்டை பார்த்தோம்னா நம்ம ஆவில வந்து 40,000 லிட்டர் தான் வந்து பர் டே வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க. அதர் சைடு பிரைவேட் வந்து 20,000 லிட்டர் போயிட்டாங்க. நம்ம வந்து நம்ம இதுல ஏதாச்சும் லேப்ஸ் இருக்கும் சார். இப்போ வந்து இதில் எந்த லேப்ஸும் கிடையாது. இது விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு தான் ஏற்படணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பல இடங்களில் தனியார் பால் நிறுவனங்கள் பலது வந்து பணப்பட்டுவாடா போன்றவற்றில் பல பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்தியது நமக்கெல்லாம் தெரியும், போட்டுட்டு உடனே தெரியும். ஆவில்ல முன்னால் நம்முடைய கழக ஆட்சி வருவதற்கு முன்னால் பணம் கொடுப்பதில் நிறைய காலதாமதங்கள் ஏற்பட்டது. இப்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே 10 நாட்களுக்கு ஒருக்கா பணப்பட்டுவாடா என்பது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயுமே தங்கு தடையின்றி பண்ணுவோம். இது விவசாயிகளுக்கு இந்த செய்தி தெரியணும். கடன் வசதி போன்றவை ஏற்படுத்தி கொடுக்கும். பாலுக்கு இப்போ நம்ம கொடுக்க விலை தரமான விலை. ரெண்டாவது ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ஆவின் மட்டும்தான் ஒரு சீரான விலையை ஆண்டு முழுவதும் கொடுக்கக்கூடிய நிறுவனம். மற்றது வந்து சீசனில் கொடுப்பாங்க, மற்ற நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க. சீரான விலை என்பது ஆவின் உறுதிப்படுத்தியிருக்கிறது. சீரான விலை, தரத்துக்கேற்ற விலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டுக்கு நியாயமான விலை. அதுபோக இன்புட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம், கடன் வசதி, கால்நடை பராமரிப்பு, பல விஷயங்கள் கொடுக்கும். அதில் என்னுடைய அன்பான வேண்டுகோள் விவசாய பெருங்குடி மக்கள் பால் வந்து அவங்க அந்த சங்கங்கள் மூலமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஆவின் பூத் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கோம். அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கா. ஏன்னா வந்து ஆவின் பூத் வாங்குறாங்க, அதுல வந்து பல்வேறு அடிஷனல் இது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை போய் நம்ம வந்து மானிட்டர் ஆபீசர்ஸ் வந்து போய் மானிட்டர் பண்றாங்களா இல்லை என்னங்கிறதே வந்து தெரியல. அப்ப எப்படி ஆவின் வந்து டெவலப் ஆகும்? ஒன்ஸ் எஸ்பெஷலி வந்து ஆவின் பாலான்னு கொடுத்துருக்கு, அது வந்து ஆக்சிலரி வித்துட்டு இருக்காங்க. டீ கடை போடுறாங்க, எல்லா இதுவும் வித்துட்டு இருக்காங்க. அதை எப்படி நம்ம வித்துட்டு முடியும்? சார், இப்போ இதில் 2 விதமான கடைகள் இருக்கு. ஒன்று ஆவினை நிர்வகிக்கக்கூடிய கடைகள், அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், ஆவின் பொருட்கள் மட்டும்தான். இப்போ ஆவினில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இன்னும் புதிய ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்ட கொண்டு வருவதற்கான உத்தரவுகளை நாங்கள் பிறப்பித்திருக்கின்றோம்.
ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்தவரை நம்ம சைடில் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து சப்ளை செயினில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து அதையும் வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் நாங்கள் இப்போ ஓரிரு மாதங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று நம்புகின்றேன். அப்படி வரச்சுமே இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா சென்டர்லேயும் கிடைக்கும். ஒன்று ஆனால் கிழங்க கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நாங்கள் எஃப்ஆர்ஓ கொடுப்போம். அவதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு கடை இருக்கும், பலசர கடை இருக்கும். அங்கே பல பொருட்கள் வச்சுருப்பாங்க, ஆனால் ஆவின் பொருளும் வச்சுருப்பாங்க. ஒரு மால் இருக்கும், அங்கே பல்வேறு பொருட்கள் இருக்கும், ஆவின் பொருளும் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள் நாங்கள் தடுக்க முடியாது. எனவே ஆவின் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதற்கான அந்த சப்ளை செயின் ரெகுலேஷனை இப்போ தீவிர கண்காணிப்போடு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வெகு விரைவில் தெளிவாக வரும். அப்போ இந்த பிரச்சனையே இருக்காது. ஆவின்ல தற்காலிக பணியாளர் தான் அதிகமாக பணியாற்றுறதா சொல்றாங்க. நிரந்தர பணியாளர் எங்கே போகிறோம்? நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தியில், நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெக்ரூட் பண்ணால் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் போட்டோம். என்னுடைய மாண்பு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு யாரும் அவருக்கு இஷ்டப்படி அப்பாயின்மெண்ட் போட முடியாது. எவ்வளோ கேடர் ஸ்ட்ரென்த்தோ அந்த கேடர் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி கேட்டு வாங்கி போட முடியும். அப்படி நான் பொறுப்படுத்த பிறகு கூட நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போவும் திரும்ப கேடர் ஸ்ட்ரென்த்து நாங்கள் கேட்டு எழுதியிருக்கோம். அது வர வர நிரப்பிட்டு இருக்கோம். சில இடங்கள் நிரப்ப முடியாத இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள் வந்து மருத்துவர் பணி தவிர இப்போ என்னென்னா, நாங்களும் கால்நடைத்துறையும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல். இப்போ கால்நடைத்துறையில் வந்து காலி பணியிடங்கள்லாம் நிரப்பிட்டார் கவர்மெண்ட். அதுவும் இதுவும் சேர்ந்து செயல்படுறதுனால ஆவினுடைய எண்ணிக்கை கால்நடை வந்து அலுவலர்கள் குறைவுதான். அது மக்களுக்கு சேவைகளை எந்த விதத்திலும் பாதிக்காது. நிரந்தர பணியாளராக நியமிப்பீங்களான்னு கேட்குறாங்க. தற்காலிக பணியாற்றி வர்றாங்களா, அவங்களுக்கு நிரந்தரப்பட்ட வாய்ப்பு இருக்கு. சில வேலைகளுக்கு வந்து டெம்பரரி ஸ்டாஃபை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் சில கூட ப்ரொடக்ஷன் கூட இருக்கும், சில குறைவாக இருக்கும். அந்த நேரங்களில் நாங்கள் வந்து கொஞ்சம் மேன்பவர் இருக்காமல் முடியாது, பேலன்ஸ் பண்ணி. கிராமப்புற கம்மியாக வாய்ப்பே இல்லை சார். நீங்கள் அப்படி இருந்தால் எனக்கு நாலேஜ் கொண்டுடலாம். அது கடும் நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இது எல்லாமே மிஷின்ஸ் மூலமாக பண்ணது. அதில் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லை சார். நீங்கள் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் இன்ஜின்ஸில் மெஷின்ஸில் பாக்கெட் போட்டு வரணும். அதனால அது அளவு குறை வேண்டிய பேச்சுக்கு இடமே இருக்க வாய்ப்பு இல்லை. எங்கே லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கலாம், அப்படி இருந்தால் கூட நாங்கள் லீக்கேஜை வந்து ரொம்ப பர்சன்டேஜஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ ரிடக்ஷன் வந்து ரொம்ப பண்ணி இப்போ அதில் வந்து பெரிய அளவில் லீக்கேஜ் சரியில்லை. புதிய பொருள் சார், ஆவின் பால் உற்பத்தியாளர்களுக்கு எத்தனை பேருக்கு லோன் இந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் பயனாளி? தம்பி, லாஸ்ட் இயர் வந்து 40 crore நேஷனலைஸ்ட் பேங்க் மூலம் வாங்குவோம். இந்த மாவட்டத்தில் மட்டும்? ஆமாம், 40 கோடி. 40 கோடி வந்து நம்ம வட்டியில்லா கடன் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொடுத்துருக்கீங்க இந்த மாவட்டத்தில். இந்த வருஷம் நான் காலையிலே மீட்டிங்கில் பேசினேன். மதியம் ஆய்வு கூட்டம் இருக்குது. 100% ஃபார்மர்ஸுக்கு நம்ம லோன் கொடுக்க தயாராக இருக்கோம். பச்சை கலர் பாக்கெட் அந்த பால் வந்து தட்டுப்பாடு இருக்கு சார். அதெல்லாம் நீங்கள் டிலைட் வாங்கி குடிங்க தம்பி, அது நல்ல பால். நான் ஏன்னா நல்ல பால்லாம் பச்சை பாக்கெட் இல்லப்பா. நீங்கள் தம்பி, நான் கிட்ட பால்னே சொல்லலை. இந்த கேள்வியை நான் பல இடங்களில் உங்கள்கிட்டே தரேன். நீங்கள் வந்து ஒரு சராசரி மாட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து 3.5%, 4%, 3% இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் நம்ம ஊரில் பசுமாடச்சி கறந்தாங்க. ஏன்னா டிலைட் பால் வந்து அதே அளவு மெயின்டைன் பண்ணி கொடுக்குறது. ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க்னு சொல்லுது கூடுதலாக கொழுப்பு சேர்த்து புரோட்டீன் சேர்த்து சேர்ப்பது. நான் ஏன் வந்து டிலைட் பால் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலைன்னா காரணமே அதில் வந்து எந்த சேர்க்கைகளும் இல்லை. அது இயல்பாக ஒரு மாட்டில் எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு வாங்கி கொடுக்குது. அதனால தான் நான் வந்து மக்களுக்கு ஹெல்த்தை மனதில் வச்சு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அந்த மில்க் வேண்டாம், ஸ்டாண்டர்டைஸ்ட் வேண்டாம், நீங்கள் வந்து ரெகுலர் மில்க்கு போங்க, நீங்களே எல்லாரும் டிலைட் பால் வாங்கி குடிங்க. அதே போதும். திருப்பதி தேவஸ்தானம் இந்த பிரச்சனைக்குரிய திண்டுக்கல் டைரி நம்ம வந்து தமிழ்நாட்டில் தம்பி, இது வந்து எங்களுடைய துறை வந்து பால் உற்பத்தி மற்றும் ஆவின் மூலம் பால் வாங்குது. குவாலிட்டி விஷயங்கள் தனியார் பண்ணதை டீல் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும், அதே மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட். இப்போ அவங்க அதற்கான உரிய நடவடிக்கை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி பெரிய தகவல். கால்நடை பராமரிப்பு கடன் கொடுக்குறாருங்களா வந்து அரசு ஆவின் தொடர்பு உள்ளவங்களுக்கு கிடைக்கல, பிரைவேட் நிறுவனங்கள் தான் தற்போது கிடைச்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. தம்பி, நீங்கள் வந்து எந்த விவசாயி கடன் வேணாலும் நீங்கள் வங்கிக்கே போக வேண்டாம். நான் அமைச்சராக சொல்லேன், அவங்க வந்து கூட்டுறவு எங்களுடைய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்கட்டு
கிடைக்கலன்னா அந்த குற்றச்சாட்டை என்கிட்ட கொண்டுட்டு உறுதியாக நாங்கள் கொடுப்போம். ஏன்னா உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன், போன 1.5 ஆண்டில் அவன் வந்து சரித்திர சகாப்தம் அடைச்சிருக்கு. ஏன்னா 1000 கோடிக்கு மேல் லோன் எவ்வளோக்கு மேல், அது அன்இமேஜினபிள் நம்பர். ஏன்னா அவ்வளோ பேரும் கொடுக்கணும்னா அப்படி கொடுக்கும். அதில் 365 கோடி வந்து வட்டி இல்லா கிடக்கு. அதை கொண்டு விவசாய பெருங்குடி மக்கள் 9% வட்டியிலே இப்போ லோன் வாங்குவாங்க. முன்னால் பார்த்தீங்கன்னா 15% இருக்கு. அதில் அதெல்லாம் நாங்கள் வந்து தெளிவாக பண்ணிட்டு இருக்கோம். என்ன எவ்வளோ லோன் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கவர் பண்ண ஏற்படுவேன். என் ரெடி மீட்டிங் கூட வச்சுருக்கேன். நகர பகுதியில் ஆவின் தட்டுப்பாடுலாம் கிடைக்குது. பேரூராட்சி கிராம பகுதியில் இப்போ தம்பி வந்து அதுக்கு தான் வந்து எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களும் இவன் நம்ம வந்து மொத்த விற்பனையாளருக்கான லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். அது அவங்க எல்லா இடமும் சென்டர் தொடங்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு இன்னும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். எல்லா சொசைட்டி செக்ரட்டரிஸும் வர சொல்லி. தீபாவளி, பொங்கல், திருவிழா காலங்களில் ஆவின் பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்றீங்க. அதுக்கான முன்னெடுப்பு நம்ம எடுக்க போறோம். விழிப்புணர்வு காரணம் தம்பி, நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவ்வளோ வச்சு நம்ம சொல்றோம். நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு நடவடிக்கை ஒரு என்ன பண்ண அது இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் வந்து நான் கொஞ்சம் தற்காலிக பணியாளர்கள் எடுக்க போகிறோம். எங்கெங்கே எந்தெந்த இடங்களில் வந்து மார்க்கெட்டிங் கேப் இருக்கோ அது ஒரு ட்ரையல் பேசிஸில் முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் பையன்மாரை வந்து இன்டர்வியூ வச்சு முறையாக வந்து தகுதி உள்ளவங்கள டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டுக்கு தேர்வு செய்து ஒரு ட்ரையல் ரன் போடலான்னு நாங்கள் இருக்கோம். அது இந்த மாதம் செயல்படுத்த இருக்கின்றோம். அப்படி வரைச்சி வந்து பிஸ்னஸோட இலக்கையும் 1 மடங்காக நாங்கள் கூட்டோம். 1 மடங்கு கூட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆவின் நிறுவனம் லாபத்தில் தான் போகுது. இப்போ தம்பி நீங்கள் வந்து நமக்கு ஒரு 3 ஒன்றியம் தவிர மீதி ஒன்றியங்கள்லாம் இப்போ வந்து லாபத்துக்கு வந்துடுது. ஓவரால் தமிழ் கண்டிப்பாக ரெண்டாவது சொசைட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆவின் டீலர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆவின் டீலர்ங்கிற பேர்ல வந்து ஏதாச்சும் டீலர் மட்டும் சும்மா பேருக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டீலரே வந்து விட்டுட்டு வேற ஏதாச்சும் பேருக்கு லோன் வாங்கி வச்சுட்டு நீங்கள் தம்பி எங்கேயாவது பொட்டன்ஷியல் ஏரியாவில் இளைஞர்களோ நம்முடைய மகளிரோ யார் இருந்தாலும் ஆல்ரெடி நம்முடைய வல்னரபிள் செக்ஷன்ஸ் சொல்லுவோம், நம்ம மாற்றுத்திறனாளி போன்ற யாருக்கு வேணாலும் நான் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கு. கடந்த ஆட்சியாளர்கள் ஒப்படையும் போது இப்போ வந்து ஆவின் எவ்வளோ தூரம் தமிழ்நாடு முழுவதும் லாபமாக இருக்குது, எவ்வளோ தூரம் தமிழ் நீங்கள் சொசைட்டிஸ் நம்பரை பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் டார்மெண்ட் சொசைட்டிஸ் நிறைய நாங்கள் ரிவைவ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி லாஸ் மேக்கிங் சொசைட்டிஸோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம். நிறைய சொசைட்டிஸ் இப்போ லாபத்தில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வந்து அது காரணம் நம்ம எடுத்துக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள். விவசாயிகளுக்கு சார் இவ்வளவு போனஸ் கொடுக்குறோம், இவ்வளவு ஊக்கத்துல ஒரு லிட்டருக்கு 10 ரூபா இடத்துல கொடுக்குறோம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த அது காம்படிட்டிவா இருக்கிறது இந்த ஆரோக்கியா இதுதான் முக்கியமான காம்படிட்டிவா இருக்கு ஆவின். ஏன் விவசாயிகள் வந்து இவ்வளவு சலுகை அரசாங்கம் ஆவின் கொடுத்து ஏன் அதை தனியார் நாடி போறாங்க? தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி? இப்போ நீங்கள் கூடியது தான் இருக்கண்ணே பால். இப்போ நீங்கள் வந்து 36 லட்சத்துக்கு பால் வாங்கிட்டு இருக்கோம் இந்த சீசனில். 36 லட்சம் இந்த சீசனில் வாங்கினா ஒரு 7-8 லட்சம் வந்து லோக்கல் சேல்ஸில் போயிடும். அப்போ இப்போவே சுமார் 40-45 லட்சம் பால் வந்து பால்வளத்துறை வந்து கையாளுது. அது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் வருது. குறையுதுன்னு சொல்லி ஒரு தப்பான கணக்கு. நான் எந்த ஆதாரங்கள் வேணாலும் உங்களுக்கு தரேன். நான் இப்போ சொல்ல இந்த சீசன் ஆரம்பிக்க சமயத்தில் நம்ம ஒரு 40-45 லட்சம் லிட்டருக்கு ஆவினே கொள்முதல் பண்ணோம். அதுக்கான தயாரிப்பு நிலையெல்லாம் பண்ணிட்டு தாண்டி மிகப்பெரிய நிறுவனமான அமுல் வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது சொல்றாங்க. சார் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம பயப்படணும். ஒன்றுமே வேண்டாம் சார். நம்ம வந்து ஆவின் வந்து ஒரு ஃபெடரேஷன். முதல்ல ஆவினை மக்கள் நம்பணும். ஆவினை விவசாய பெருங்குடி மக்களும் எல்லாம் நம்பணும். நிச்சயமாக ஆவின் வந்து ஆவின் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நான் என்ன சொல்ல ஒரு ஃபேக்டை ஓவர் ப்ரைஸிங் மார்க்கெட்டில் வந்து போகாமல் இருக்க காரணமே ஆவின் தான். சார் நீங்க லாஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து லேப்ஸ் வந்து நம்ம சொல்றோம், அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம சொல்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஓடி இருக்கு. நம்ம விவசாயிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நம்ம எடுத்து சார் நீங்க அதான் நீங்க இந்த ப்ரோக்ரஸை பாருங்க. நீங்க இந்த கொஸ்டின் நான் ஒத்துட விவசாய தக்க வைக்க நம்ம என்ன செய்யணும் அதான் சொன்னேன். நம்ம வந்து ஸ்பாட்டில் அக்லாஜ் பண்ணி கொடுக்கோம். மிஷின் போட்டு தரத்துக்கு ஏற்ற பால் விலை கொடுக்கும். இது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் அவனுக்கு அது கிடைக்குது. அவங்கள்ட்ட அவேர்னஸ் சார். நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக அவன் கஷ்டப்பட்டுருப்பான். அவனை புரிய வைக்க கொஞ்சம் வேலை இருக்குது, புரிய வைக்கிட்டு இருக்கணும். ரெண்டாவது நான் விட்டு 1000 crore லோன், இது சும்மா வாய்ஸ் படால்
1000 கோடி லோன் வந்து ஒரு வருஷம் நாங்கள் கொடுத்துருக்கோம்னா அது ஒரு பயங்கரமான சர்வீஸ். அவ்வளோ முயற்சி அதுக்குள்ளே போட்டிருக்கு. ஆவின் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றேன்னு சொல்றாங்க. ஆவின் இப்ப பாத்தீங்கன்னா அமுல் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் பூரா வந்து அமுல் வந்து நம்ம ஆவின் என்ன முயற்சி எடுத்திருக்காங்க சார்? நீங்கள் இப்போ நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பால், இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸும் சரிசமமாக இருக்குது. பால் உற்பத்தி பெருக தான் நம்ம என்ன செய்ய முடியும், வெளிநாடுகளுக்கு போக முடியும். அது நம்ம போவோம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கோம். நமக்கும் பல நாடுகளுக்கு டீலர்ஸ் இருக்குது, கொஞ்சம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த பாலை இன்க்ரீஸ் பண்ண நம்ம இந்த சப்ளை செயினை பெருசு பண்ணுறோம். அது தேர்தல் வருது. எங்க பதில் சொல்லு. தம்பி ஒரு நிமிஷம். அதாவது எனக்கு அரசியல் கருத்து சொல்றது சங்கடமே இல்லை. ஆனா நான் இப்போ இந்த பயணத்துல ஆவினை பற்றியே பேச விரும்புகிறேன். ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி புதுக்கோட்டை, ராமநாடு, சிவகங்கை இந்த பகுதியில் விவசாயிகள் நிறைய, இவங்களுக்கு ஆவின் குறித்த விழிப்புணர்வு இல்லை. அதுல தயவு செய்து ஆவின் குறித்த செய்தியை நீங்க போடுங்க. தம்பி அது கூட நான் ஒத்துட மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து நான் 2024 ஆவினுடைய கேட்டில் ஃபீல்டோட தரம் 4% புரோட்டீன் கூட்டியிருக்கோம், விலையை கூட்டாம. அதே மானியம் மாதிரி தான் 16% புரோட்டீன் புரிதல் இல்லாம இருக்காங்க, நிறுத்திட்டாங்க அப்படின்ற. அதாவது விலையே கூட்டாம 4% புரதச்சத்து கூட்டியிருக்கோம். இப்ப ஆவின் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது இந்த செய்தியை நல்ல விடுங்க. தப்பான செய்தி தம்பி, நான் அப்படி சொல்லுறேன். நான் சொல்லியிருந்தேன். ட்விட்டர் பக்கத்துல எனக்கு ஒரிஜினலா போட்டிருக்கேன். நான் ஒரிஜினலா போட்டிருக்கேன், அதை பாருங்க. என் ட்விட்டர் பக்கத்துல ஒரிஜினல் தம்பி. தப்பு இருந்தா எந்த ஊழியர் தப்பு செய்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.